ராகவா ஐயப்பா ஐயப்பா ராகவா எந்திரிச்சு வாப்பானா உருண்டு விட்டு வர்ற முடிஞ்சா வஞ்சமாட வாங்கி போடுகிற ஐயோ ராகவா ஐயப்பா ஐயப்பா ராகவா ராகவா ஐயப்பா ஐயப்பா ராகவா ஏடா மனச்சாச்சே இல்லாம ஏடா என்ன குச்சி கொண்டு அடிக்கிறியாப்பா என்ன சொன்ன இந்த இழிச்சவா பையனை பாடுறான்னு சொன்னது குற்றமாடா இப்படி நைட்னா தாண்டா வரல என் பக்கம் வர்றோம் அப்பாடி இப்படி வச்சா உன்னை பார்த்து சொல்லுமாடாப்பா ஐயோ குச்சி பத்திரமாடாப்பா தோடு கழிஞ்சு வர போதாப்பா சாமி ஐயோ ஐயோட்ட கைய பாரப்பா ஐயோட்ட கைய பாரப்பா ஐயோ கொளுத்த வாயிடா அப்பா ஐயோ புச்சகா புச்சகா நடந்துச்சு அப்பா பொண்ணு பிடிச்ச வாயை பாருன்னு சொல்றது குற்றமாடா வாய் பாரு கேட்டு சப்பா ஐயோ 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 பொண்ணு பிடிச்ச வாய பாரப்பா ஐயா ஒட்டு போட்ட கைய பாரப்பா கைய பாரப்பா போட்ட கால பாரப்பா போட்ட கால பாரப்பா ஐயப்பா ஐயப்பா ராகவா யாரு சாகுறது யாரா சாவ சொன்னா இந்த சதியை மட்டும் சொல்லாதீங்க ஐயா சதி சொல்றது ரொம்ப சிரமமா இருக்குது ஏண்டாப்பா அந்த சரிகம பதினிக்கு என்னன்னு தெரியாம கிடைக்குது விளைக்கும் தோக்கு போட்டு தொங்குடா உனக்கு தெரியல தொங்குடா நான் சரியா தானே எனக்கு தெரியல தெரியாம நீ சொல்றீங்க யாரு தெரியாம சொன்னா தெரிஞ்சுக்கிட்டு தானே சொன்னேன் என்ன சொல்லு சரிகமா பதனி சனிஷத்தா சரிதான் சரி ஓ அப்பாட்டுக்கார நாங்க எங்கடாப்பா சரிதான் சரிதாங்கிறாங்க அப்படியே அப்படியே கடலை விட நல்ல விட கடலை விலை 2500 ரூபா ஏன்டா விவசாய விதத்துல அடிக்கிறீங்க வித கடலை வாங்க போனா 7000 ரூபாங்கிறாங்க மனுஷனுப்பா 2500 ரூபாங்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனுஷாச்சு என்னோட வாய்ப்பட மூடல தட்டு போட்டு மேயா நான் மோல்டு போட்டிருக்கிறேன் மோல்டு போட்டிருக்கிறியா ஐயோ ராகவா நெய்யப்பா எல்லாம் தூங்குறவங்களா சேர்ந்த மாதிரி நெய்யப்பா சேர்ந்த எல்லாம் தூங்குதுங்களே ஐயோ இது ஏப்பா நீங்க ஏப்பா முடிச்சிருக்கீங்க நீங்களும் தூங்குங்க சாரு காத்துல ஏப்பா முடிச்சு உட்காந்துருக்கீங்க வாய்ப்படுகளை ஐயோ ஐயா ஆண்டவா 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 ஒரு மனம் நின்றவா ஆண்டவா அப்படியா துடையவா 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 நாயகா ஐயா முருகா 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 ஐயா ஆத்தா ஜெயிச்சுபதி ஜெயிச்சுபதி ஈஸ்வரி உங்காயி வர்றா கட்ட எங்காய தாண்டா வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் ஈஸ்வரி கூப்பிடுறோம் அத்தா காலையாத்தா காலையாத்தா காலையில வர்ற கதவை திறந்து வை காலையில போய் என்ன பண்ணுவா மசுரை புடுக்க போறேன் அது நல்லா செய் நீ சாமிக்கு அபிஷேகம் பண்ணப்படாப்பா அபிஷேகம் பண்றியா அபிஷேகம் பண்ணப்படாப்பா ஐயா மாறாத்தா மாறாத்தா மத்தியானம் வர்ற மண்டபத்தை திறந்து வை சாமி அதையும் போய் என்ன பண்ணுவா மசுரை இது பண்ண போறேன் ஆற பேசுறா பாரு இடிச்சாப்பேன் ஆத்தா நீ கண்ணை திறக்கல நான் ஒண்டியில ஓடிட்டேன் ஆயா என்ன பஸ் இருக்கு ஏடா வெள்ளத்திகள் ஒருத்தர் வெள்ள சோப்புற ஒருத்தனா ஐயோ ஆத்தா என்ன என்னையில இப்படி வாழ்ந்த காலி பயில எடுசிருமா பேசுறாங்க ஆயா எனக்கு வந்தனால விட அந்த பயிலுக்கு வரக்கூடாதா வரக்கூடாது அப்படி சொல்லு கூடாது ஐயா அப்பா எள்ள விளையாட எள்ள விளையாட காப்பி ஆத்திரா சாமி 7 மலையானே காப்பாத்து சாவுடா ஏடா 7 மலையான்னு சொல்லடா
ஏழு முறையானா சொன்ன ஏன்டா அப்படி ஏட்டி போட்டியாவே பேசுறீங்க? ஏழுமலையான் அள்ளி அள்ளி கொடுத்த கைடா வாய் படுவேன். எது டேய் போய் பேசுறா அள்ளி அள்ளி கொடுத்த கை நீ கையில ஒட்டி பீடி கூட வழியெல்லாம் டேய் உங்க ஏரியா கூட டீ தண்ணி கூட வாங்கி தர மாட்டீங்கடா உங்க ஏரியாக்காரங்க. மனச்சாட்சி எல்லாம் பேசுறாப்பா. இன்னைக்கு ஒட்டு பீடி கூட வழியெல்லாம் போய் உட்காந்து கிடக்கடாப்பா. அம்மையப்பா சுருட்டு இருக்கு வேணுமா? சுருட்டா எல்லாம் இழக்கிற அளவுக்கு மனசுல செத்துடா சுருட்டு இருக்குது. சுருட்டுனா நீ சுத்திக்கிறப்பா நம்மளால இழுக்க முடியலடா அதெல்லாம். கம்பெனி ஒரிஜினல் கம்பெனிப்பா. ஐயோ யானை மார்க் சேன சுருட்டு அதை கொண்டே வையமான பாளையத்துல உருளா வச்சு உறிஞ்சிட்டேன். ஐயா ஐயா பெத்தவிட வேலை வச்சவிட வச்சுக்கிட்டவிட 2 பிள்ளை பெத்தவிட அம்மான்னு விட்டு போனவிட யாரு அது? அதாண்டா போயிட்டாடா. அப்ப முதல்ல கும்பிடுச்சு கட்டு இந்த 2 ஆளாயிரம் போவான். இது தேவையா உனக்கு? மண்ணா கழிச்சு பார்த்து நீ வாடு மாட்டி மண்ணாகத்துல போயிட்டு வந்து ஏறி போட்டு வைக்கிறாடா அப்பா. ஐயா பெத்தவள வேலை வச்சவள வச்சுக்கிட்ட விட 2 பிள்ளை பெத்தவள தாய் மாற தட்டை மாற பெரியாய் மாற சின்னாய் மாற அக்கா மாற தங்கச்சி மாற மாமியா மாற மர்மா மாற குழந்தையா மாறுகளே. எல்லாம் மாறுகிற அண்ணன் தம்பிக்கெல்லாம் எங்கடா இருக்குது மாறுறப்பா. ஐயா எல்லாம் தூங்குறவங்கள கொஞ்ச நேரம் எழுப்பிடுக்கா அக்கா எழுப்பிடுக்கா அக்கா எழுப்பிடுக்கா எழுப்பி விடுங்க கான்னு சொல்லப்பா. எழுப்பி விடுங்க நேராகிறப்பா. எழுப்பிடுக்கான்னு சொல்லப்பா. இந்த காலால அமைப்புங்கிறது யாரு? மும்மூர்த்தி முதல் கடவுளாக விட சிவபெருமானாக மட்டும் போலவத்தில் மனித பதார்த்தம் வந்து மண்ணோடு மண்ணாக உட்காந்து அடுத்த குழம்பையும் கிடைக்கிறேன். ஐயா இந்த காலால அமைப்புகளுக்கு ஏதோ உங்க கையில உள்ளது 5, 10, 50, 100 கொடுத்து தர்மம் பண்ணுங்க சாமி. கையில உள்ளது கூட ஐயா ஏதோ 10, 5, 50, 100 இருக்கிறவங்க தர்மம் பண்ணுங்க. எடுக்கிறது பிச்சை 5 காசு 10 காசு 6 வருத்த வேணா விவசாயம் போனாலும் ஒவ்வொரு மான கட்டாலும் வந்தவள இருக்காங்க போடுறா. அதனால பிச்சை எடுத்தாலும் பெருமையா எடுக்கணும்டா அப்பா. ஐயா கொண்டாந்து காணிக்க போடுங்க சாமி காணிக்க போடுங்க. காராளா மேப்பல காணிக்க கொடுத்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம் போற புண்ணியம் சேர திருநள்ளாறு போற புண்ணியம் சேர 1000 பேத்துக்கு அன்னதானம் போடக்கூடிய புண்ணியம் உங்களை வந்து சேரும். ஐயா காசு ஓடுறவங்க நல்லா இருப்பாங்க. காசு கட்டி போடுறவங்க காராளா மேப்பல காசு கட்டி ஓட்டிக்கலாம். உங்க குடும்பம் எல்லாம் பாலாறு செல்வமா இருக்கும். ஐயா காசு போடாதவங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஐயா அதுக்குள்ள காசு வந்து கொண்டாட பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? காசு இருந்தா கொண்டாந்து போடுங்க. அம்மையை கொண்டு போடுறது நல்லது. காசு இல்லைன்னா காலில் வயல இருக்கிறத கூட கழட்டி கொண்டாந்து ஓடுங்க. செருப்பு காலில் இருக்கிறத கொலுசு கையில இருக்கிறது மோதிரம். அடக்கடி பக்கத்துலதான் குடியிருக்கிறேன். செருப்பு கொண்டாந்து போட்டாலும் போடுங்க. என் காலுக்கு 7ஆம் நம்பர் செருப்பு தான் வரும். ஒரு நம்பர் குறைஞ்சா அது 10ஆவதுடா. ஐயா கொண்டாந்து போடுங்க சாமி. ஐயா அத்தக்க பக்கம் யாரோ வச்ச இது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் தானம்மா எனக்கு தாயார் தந்தையார் புறம்மா. முன்னே
காத்தவரால் அருள்பெற்ற காமாட்சி புகழ்பெற்று காத்தவரால் களமறை எப்படி வளர்ந்ததோ அதே போல் வாழையடி வாழையாக நேடோடி காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் ஐயா. ஐயா கொண்டாங்க சார், இப்பதான் நீங்களா தூங்கி எந்திரிச்சிங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனுஷன் இருக்கிற மகராஜ் அம்மையப்பா காசு வேணுமா? ஆமாப்பா 500 ரூபா இருக்குது, 499 ரூபா கொடு. பிச்சை காட்சி கடைஞ்சு விடுறவாடா. என்னவா? ஏடா 500 ரூபாய் சில்லற இருந்தா நான் ஏன்டா பிச்சை எடுக்கிறேன்? 1 ரூபா தரையா சில்லற இல்ல. அப்ப 499 ரூபாய்க்கு நான் யாரை பிடிச்சி எங்க போயிடா கேட்கட்டேன்? போன துரத்தி போடு, நீ அதை காசு பிடிட்டு போடாம வாக்குறவடா. ஐயா இந்த காலான அமைப்பு காணிக்க கொடுக்க பாடாறு செல்வமா இருக்கணும். கொடுக்காதவங்க அவங்க கூட நல்லா இருப்பாங்கய்யா. காசு கொடுத்தவங்க கொடுக்காதவங்க நாடகம் பார்த்தவங்க பாட்டுல பாதியிலே முட்டி வச்சுட்டு ஓடினவங்க எல்லா பேரும் நல்லா இருக்கணும். நாடகம் வச்சவங்க எல்லா பேரும் தூங்குறவங்க முடிச்சிருக்கவங்க எல்லா பேரும் காத்துவ அருள்பெற்று மஞ்சள் அமைச்சருக்கு அனைத்து தெய்வங்கள் அருள்பெற்று நேடோடி காலமாக வாழ வேண்டும் ஐயா. ஏய் ஓய் என்னடா செஞ்சேன்? என்ன செஞ்ச? செஞ்சதெல்லாம் பாவமா புண்ணியமாடா? சொன்னா தானே தெரியும். நான் செஞ்சது பூரா புண்ணியம் தாண்டா. இந்த புண்ணியம் செஞ்சதுனால தாண்டா காராட அம்மையை கூட மண்ணோட மண்ண அப்படி போட்டு குஷ்டமா உட்கார வச்சிருக்கலாம். எதனால இருப்பா? என்னடா தரப்போ என்ன கெட்டதை செஞ்சுட்டேன்? கண்ணை பெண்ணை கதற கதற கற்பழிச்சது குற்றமா? யார் நீயா? ஏடா மொண்டி பிள்ளை, நீயே மொண்டியா இருக்க, எப்படி கதறக்கார கற்பழிப்பா? அப்படி கற்பழிச்சதுனால இந்த கதையை உட்கார்ந்து இருக்கிறேன். இது மட்டுமா? போடுற கல்யாணத்தை கடுத்தது குற்றமா? ஏய் கூடுதல் இருந்து கடிக்கலாம் ஐயா. ஏன் கடுக்க கூடாது? போனா ஏண்டா கிளி மாதிரி பிள்ளைங்களுக்கு பிறந்த மாதிரி வேண்ட கொண்டு அந்த பிள்ளை வாழ்க்கையிடா வருது. அதனால பிள்ளை அலங்காரம் பண்ணி மனவரை போட்டு போனாங்க. சரி பின்னாடியே சைஸா போய் கட்டி பிடிச்ச உமா உமான்னு மொத்தம் கொடுத்தேன். குண்டிலடா வாயில அதுல போய் மாப்பிள்ளக்கார சொன்னேன், ஏண்டா கல்யாணம் பண்ண போற இந்த பிள்ளைய நீ போய் மொத்தம் கொடுக்குறேன்னு கேட்டேன். அந்த இடத்துல தப்பிக்கிற வசதி நாதேவி முண்டை என்னை 6 மாசமா ரவ் போட்டு இன்னைக்கு இவனை கல்யாணம் பண்றேன்னு ஒரே ஒரு பொய்யத்தான் சொன்னேன். சரி அவன் அந்த பிள்ளைய அதோட விட்டுட்டு போயிட்டேன். அது எப்படி கட்டுவியா? இந்த பிள்ளை இப்ப செவ்வாழி மேய்ச்சிட்டு அடையுது. அட பாவிகளா. இது மட்டுமா? கும்பிடுற கோயில கட்டுறது குற்றமா? என்னது? கும்பிடுற கோயில கட்டுறது கும்பிடுற கோயில கெடுக்கலாமா? ஏன் கெடுக்கூடாதா? ஏன்னா சாமியை கும்பிட்டு தண்ணி போட்டு தகராறு பண்ணி அடிச்சு மண்டே உடச்சு கிடக்குறீங்க. அதனால என்ன பண்ண போய் சாமி கும்பிட்டு அலங்காரம் பண்ணி வச்சாங்க. சாமி சிலை தூக்கிட்டு போயிட்டு ஊர்ல சண்டை வந்துருச்சு. அதோட இந்த சாமி கோயில ஊர்ல குடியிருக்க கூடாது தெரியுமா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கணும். கோயில வச்சிருந்தாடா குடிச்சு கூட கும்பால போட்டு அடி. இப்ப சாமி இருக்கும்போது நாடகம் ஆடுறான். அதனால தாண்டா ஊரை 2 மணி வைக்கிறது. அடிச்சு போட்டு ஊர் 2ஆ போச்சு. 2 பக்கம் சாமி கும்பிடுறாங்க. அப்ப எப்படி? அங்கிட்ட ஒரு சாமி இங்கிட்ட ஒரு சாமி. அப்ப நம்மளுக்கு வாழ ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டம். எதனால அப்படி சொல்றாங்க? அதே அப்படி அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஊரை பிரிச்சுக்கிறாங்க. சரி பிரிச்சுக்கிட்டாங்க. நீ சாமி கும்பிடுறேன்னு நானும் எவத்துக்கிட்டு சாமி கும்பிடுறோம்ல. ஆமா நீ ஒரு நாடகம் நான் ஒரு நாடகம். பரவாயில்லையே 2 நாடகம் கிடைக்குது. இது குற்றமா? இல்ல குற்றமே கிடையாது. குற்றமா? பத்தினி பெண்ணை அவசாரி போய் சொன்னது பாவமாடா? இல்ல 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 அது இல்லடா. ஏண்டா வாரமே ஊர்ல நல்ல மனுஷன் இருக்க கூடாது. ஆமா அதனால அவசாரி போய் சொன்னது குற்றமா? இல்ல குற்றமே கிடையாது. குற்றமாடா? கட்டிய மனைவியை கண்டவனோட போய் சொன்னது பாவமா? சும்மாவா காசுக்கா? நேரத்தை பொறுத்து. எப்படி? 100 ரூபா கொடுத்தா உனக்கு, 150 ரூபா கொடுத்தா அவன் காரனுக்கு, 500 ரூபா கொடுத்தா அடுத்தவனுக்கு, முருகனுக்கு. ஆமா வெட்டிக்காரனுக்கு 1500 ரூபா. ஏன் அப்படி? இதெல்லாம் பொறுத்து கட்டடா. அதனால இப்படி செஞ்சது குற்றமா? இல்ல பெத்த தாயை எட்டு வச்சது பாவமானா? காலு மொண்டியா போயிட்டு வாங்கடா. அந்த தாளை எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபா. எவ்வளவு வந்தா எடுக்கண்டா? ஐஸ் 2 ஐஸ் வாங்குறோங்க. 2 ஐஸ் இருந்தா போதும். நல்ல மனுஷன் வர்றா. இது குற்றமா? இல்ல இது மட்டுமல்லாமடா 130 ரூபா வட்டி கொண்டு வாங்கின கைடா வாய் பண்ண கை கால் மொண்டியா போயிருக்குது. அதனாலதான் அந்த கையை நீடவே இல்லை மடையடி சிறப்பா. அதுக்கு நீங்களும் பொழைக்கலாம். 1 ரூபா 2 ரூபாய் குத்து வச்சு பொழைச்சுக்க சாமி. இப்படி எல்லாம் பாகங்கள் செய்து காரான அம்மையப்பன் மண்ணோட மண்ணாக அமைஞ்சிருக்கின்றேன். உட்கார்ந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் சோடி சோடியா போறாங்கடாப்பா. சோடி சோடியா போறாங்கடா வாய்ப்புல. சோதி சோதியா எங்கேயா போறாங்க? சோதி சோதியா போவாங்கப்பா. அடிக்கடி வந்துடுவாங்கப்பா. எந்த சோதி? ஐயோ சோடி சோடியா போறாங்கடா. பழைய கையி. ஏன் பழைய கையி? பழைய போஸ்ட். இதை சொல்ல முடியல, சொல்லாம இருக்கவும் முடியலடாப்பா. ஜோடியில எப்படி போடுறாங்க தெரியுமா? ஜோடி ஜோடி ஜோடி
ஜோடி ஜோடி ஜோடி ஆணும் பெண்ணும் ஜோடி ஒன்றும் பணவதி ஜோடி பார்வதி சோடி போட்டா அது தெய்வ போட்டு அதை பார்த்தா பாரு முருகன் வள்ளி தெய்வான 2 உப்படி சோடி போட்டா தெய்வ போட்டு அதை பார்த்தபடி நம்ம மானிட்டர் சோடி போடுறாங்க பத்தியா மானிட்டர் விசுக்கி ஓக்கான இருக்கும் மானிட்டர் அவங்க சோடி போடுறாங்க. இந்த ஊர்ல எல்லாம் நல்ல மனுஷருங்க. எங்க ஊர்ல நடந்த சமாசாரம் கதைக்காக சொல்றேன். அப்படி ஆளுகாரா வந்தா போச்சுக்காதீங்க. சோடி எப்படி போடுறாங்க தெரியுமா? வீடு கட்டட கொத்தனாரெல்லாம் சித்தால போடுற சோடி. வீடு கட்டட கொத்தனாரெல்லாம் சித்தால போடுற ஜோடி. நீ வர அப்ப கட்டு வர்ற வீடு கட்டுற கொத்தனாரு வயசு பிள்ளையா இருந்தா என்ன சொல்றது தெரியுமா? அம்மா நீ வா நல்லா ஏறுவேன். அதுல அங்க வா சலுவா எவ்வளவு விட்டு கேட்கணும். சாரத்துல ஏறுவேன். சாரத்துல ஏறிக்கிட்டு தூக்கம் நான் அடிக்கிறேன். எதை தூக்குறது? அதை தூக்கம். அத இந்த சாந்தி செட்டி இருக்குல்ல, சாந்தி செட்டி அது 10 காசு. அதெல்லாம் இப்ப மார்க்கெட்டு ஓடி போச்சு. அது சாந்து கார சட்னி அதை தூக்கம் அடிக்கிறேங்கிறது கலவையில ஒரு பெரிய மனுஷன் விட்டு ஐயா அந்த புள்ள அடிக்காது தூக்காது இரு நான் வந்து தூக்குறேன் அப்படின்னா இந்த கொத்தனார் சொல்றாரு கேட்டு முண்டா பா அங்க ஒரு உருக்கத்துக்கு அங்கிட்டு போட்டுக்கிற மணல் செடிக்கிற சல்லடை அங்க போய் மணல் செடி நான் பேசுற பேச்ச உன் காதுல கேட்கப்படாது அப்படிங்கணும். இந்த கிளைய போக மாட்டேன்னு சொல்லிட்டா மறுநாள் இந்த கிளவாய்க்கு வேடம் கொடுக்கும். இதுக்கு பயந்துகிட்டே மணல் செடிக்கு போயிருது. யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க. நமக்கு தேவையா? நம்ம தேர நடுத்தரவுல நிக்குது. ஊர் தேரால போய் நமக்குனாரா அப்படி சொல்லிட்டு வர்ற அந்த போற பொத்து ஒழுகுது. ஆஸ்பத்திரி போய் செக்ஸ் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் போடலாம்னு போறேன். அந்த செக்ஸ் தான் அங்க போனா அங்க அதுக்கு மேல அங்க போறியா ஆஸ்பத்திரியில் டாக்டர் எல்லாம் நரச போடுற சோடி. ஆஸ்பத்திரியில் டாக்டர் எல்லாம் நேடிய போடுற ஜோடி. அது அங்க சோடி. இதே போட்டு போனீங்கிட்டு வந்தா பள்ளிக்கூடத்துல வாத்தியாரெல்லாம் டீச்சர் போடுற சோடி. பள்ளிக்கூடத்துல வாத்தியாரெல்லாம் டீச்சர் போடுற ஜோடி. இதே போட்டு போது முகத்திர பிடிக்க வேலை நான் பாட்டுக்கு ஊருக்குள்ள வந்தா மாமியா சொன்னா வயசாயிருந்தா மருமகன் போடுற ஜோடி. அதெல்லாம் அங்க சோடி. கொசு வேலைக்கு போனா சோடி, பில்லுக்கு போனா சோடி, நூறுனா வேலைக்கு போனா சோடி, ஒண்ணு கடிக்க போனா சோடி. ஆனா சோடி போடாம வேலையே கிடையாது அப்பா. இதெல்லாம் ஜோடி போடுறாங்க. நீங்கெல்லாம் நினைப்பீங்க நீங்கெல்லாம் எல்லா பேரும் போய் நாடகக்காரை எல்லா பக்கம் பார்த்துருக்காங்க. நாடகக்காரைங்க ரொம்ப ஓகேன்னு நீங்க நினைப்பீங்க. இந்த 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா பப்பு டான்ஸ் வந்து ஆடுவாங்க. அப்ப இந்த பயணம் இருக்காங்க இந்த பக்கமானக்கார பயணுங்க அப்படியே குறுன்னு பார்த்து ஏங்கி வேங்கி கண்ணு தெரியாம காமான முடிச்சு போடுறாங்க. இந்த அளவு சோடி எப்படி போடுறாங்க தெரியுமா? நாடகமாங்கிற சோடி. நாடகமாங்கிற ஏஜெண்டெல்லாம் நடிகை போடுற ஜோடி. போடுறா ஜோடி. என்னை தொட்டுட்டேல இன்னையோட நீ கெட்ட. நீ ரொம்ப நல்ல மனுஷன். தரவுகிட்ட இருந்து கிழக்காம ஒரு
தலைவாங்கி போட்டு போகல டேய், நடக்க முடியாம இருந்து கூட்டிட்டு போனேன். ஓ, அந்த கிழமை விடுறது இல்லையா நீ? சரி சரி, எல்லா பையனும் ஜோடி போடுறாங்கன்னா நான் போடுற ஜோடி பார்த்துக்கலாம். நான் போடுற ஜோடி அண்ணா தம்பிதான். ஏய் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. நான் மூத்தவன், நடுவுல பிறந்தவன் காத்த, பின்னாடி பிறந்தவன் சுண்ண. மாசல புடுங்க சொன்னேன். எள்ளுன்னா எண்ணெயா இருப்பாண்டா, கிலோ 30 ரூபான்னு வச்சு போடுவேன். தண்ணி அடிச்சு வந்துடுவாங்க. ஆனா என்ன கோப்பிட்டாங்க அந்த சின்ன அரவங்க